தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வது வாடிக்கையாகிவிட்டது. இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்திய மீனவர்களின் நலனே மத்திய அரசின் முதன்மையான நோக்கம். மத்திய அரசின் தீவிர முயற்சியால் 2024ஆம் ஆண்டு முதல் 535 இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 15 மீனவர்கள் நாடு திரும்ப உள்ளனர். இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கடத்தப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ராமேஸ்வர மீனவர்களை ஆளுநர் ரவி நேரில் சந்தித்தார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், 1974ஆம் ஆண்டு அநியாயமான ஒப்பந்தத்தால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கச்சத்தீவு சுற்றுவட்டார கடல் பகுதிகளில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் பெரும் பாவத்தை இழைத்தன என்று திமுக மற்றும் காங்கிரஸை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். இந்த நீடித்த பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு மீனவர்கள் பிரச்சினையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஆளுநர் RN ரவி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தற்போது கவனம் செலுத்தி வருவதன் காரணமாக விரைவில் இந்த பிரச்சினைக்கு முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.